அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினமானது எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அண்டமெல்லாம் உருவாக்கப்படுத்தி காத்து அழித்து மறைத்து அருளி இந்த 5 விதமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிரத்யங்கரா காளியினுடைய அருளால இன்றைய தினமானது ஒரு இனிய தினமாக அமையட்டும்னு பிரார்த்திக்கிறோம். இன்றைய தினத்துல நம்ம பார்க்க போறது, நேற்றைய பதிவுல விநாயகரனுடைய ஒரு துதி, சமஸ்கிருதத்துல ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நேற்று விநாயக பெருமானுடைய ஸ்தோத்திரத்தை பத்தி பார்த்தோம். ஸ்தோத்திரத்தை கேட்கறதுனால என்ன பலன், யார் ஏற்றினார்கள், ஸ்தோத்திரத்தை பார்த்தோம். இன்னைக்கு விநாயக பெருமானை பத்தியே பார்க்க போறோம். விநாயக பெருமான் பாத்தீங்கன்னா ஒரு எளிய, யார் வேணாலும் ஆராதிக்கக்கூடிய ஒரு மூர்த்தி, ஒரு சுவாமி, ஒரு தேவதை. அவரு விநாயக பெருமான் சாஸ்திரத்துல 51 வகையான விநாயகர் சொல்லியிருக்காங்க. சைவ சிவ ஆகமங்கள்ல 16 வகையான விநாயகர் சொல்லியிருக்காங்க. மந்திர சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அந்த தந்திர சாஸ்திரங்கள்ல விநாயக பெருமான் 32 வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வகை விநாயகரா இருந்தாலும் விநாயகருக்கு எல்லாம் தலைமை அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்காரு. முதல் விநாயகர், அவர் பெயர் மகா கணபதி அப்படின்னு பெயர். அந்த மகா கணபதி அப்படின்றவரை நம்ம பிரார்த்தனை பண்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 51 கணபதி ஆகட்டும், சைவ ஆகமத்துல சொல்லப்பட்ட 16 வகையான கணபதி ஆகட்டும், மந்திர சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட 32 வகையான கணபதி ஆகட்டும், இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. உதாரணத்துக்கு சந்தான கணபதி அப்படின்னு ஒரு கணபதி இருக்காரு. அந்த கணபதியை நம்ம பிரார்த்தனை பண்றதுனாலயோ இல்லைன்னா நித்தியமும் தினசரி அந்த கணபதியினுடைய மந்திரத்தை உச்சரிக்கிறதுனாலயோ இல்லை காதால கேட்கறதுனாலயோ, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லையோ குழந்தை பேர் ஏற்படும். ஹரித்ரா கணபதி அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்கார். அந்த விநாயகரை யார் யாரெல்லாம் பிரார்த்தனை பண்றோமோ அவர்கள் எல்லாருக்குமே திருமண தடைகள், கலத்திர தோஷம், செவ்வாய் தோஷம், இது போன்ற தோஷங்கள்லாம் இருந்தது, குரு பலன் இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த விநாயகரை பிரார்த்தனை பண்றதுனால இதெல்லாம் நீங்கி விரைவில் திருமணம் ஏற்படும். வித்யா கணபதி இன்னொரு ஒரு கணபதி. அவர் வித்யா கணபதி அப்படின்றவரை பிரார்த்தனை பண்றதுனால யார் யாருக்கெல்லாம் கல்வி அறிவு மேம்படணுமோ அவங்க இந்த விநாயகரை பிரார்த்திக்கிறதுனால கல்வி அறிவு மேம்படும். இது போல ஒவ்வொரு விநாயகருக்கு ஒவ்வொரு வகையான தனிச்சிறப்பு, தனித்துவம் வாய்ந்த பலன்கள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது மகா கணபதி விநாயகர். எல்லாரும் யாருக்கிட்டேருந்து உருவானாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மகா கணபதியினுடைய உடம்புல இருந்து உருவானவங்க தான் இந்த வெவ்வேறு வகையான கணபதிகள். அதுல இந்த மகா கணபதிய பிரார்த்தனை பண்றதுனால எல்லா காரியத்திலையும் வெற்றி, எல்லா காரியத்திலையும் ஜெயம் ஏற்படும். நிர்விக்னம், விக்னம் அப்படின்னா தடைகள் அப்படின்னு அர்த்தம். விநாயகருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் 2 வகையான காரியங்கள் சொல்லுவாங்க. விநாயகரை விக்ன கர்த்தா, விக்ன ஹர்த்தா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சம்பிரதாயத்துல சொல்றது ஒரு வழக்கம். விக்ன கர்த்தா, விக்னம் அப்படின்னா தடைகள் அப்படின்னு அர்த்தம். கர்த்தா அப்படின்னா அதற்குரியவர் அப்படின்னு அர்த்தம். விக்னகர்த்தா அப்படின்னா தடைகளை உண்டாக்குறதுக்கு உரியவர் யாருன்னா விநாயகர் தானா. அதே விக்ன ஹர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் பெருமானையே. விக்ன ஹர்த்தா அப்படின்னா ஹரணம், ஹர்த்தா அப்படின்னா போக்குபவர், அழிப்பவர், நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். விக்ன ஹர்த்தானா முதல்ல விநாயகர் தான் தடங்களை கொடுக்கறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே விநாயகரை நம்ம வழிபடுறதுனால அதே தடங்களை விளக்கக்கூடிய சக்தியும் அந்த வல்லமை யாருக்கு இருக்குன்னா விநாயக பெருமான் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குன்னு நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்டதான ஒரு மகா சக்தி வாய்ந்தவர் தான் இந்த மகா கணபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விநாயகர். இந்த விநாயகர் எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சாஸ்திரங்கள் கூறுகிறது, பீஜா பூரகதேக்ஷு கார்முகருஜா சக்கராப்ஜ பாஷோத்பல விரீஷ்யக்ரஸ்வ விஷான ரத்ன கலச புரோத்யத் கராம்போருஹா ஜேயோ வல்லபயா சபத்மகரயா ஸ்லிஷ்டோஜ்வலத்பூஷயா விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதிகரோ விக்னேஷ இஷ்டார்த்ததா அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் குறிப்பிடுறது.
இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பீஜாபூர பலம். பீஜம் அப்படின்னா விதை அப்படின்னு அர்த்தம். பூரஹா பூரணம், அதாவது நிறைந்த. பீஜாபூர பலம் அப்படின்னா விதைகளால நிறையப்பட்ட பழத்தை வந்து ஒரு கையில வச்சுட்டு இருக்காராம். பீஜாபூர கதேக்ஷு கதஹா அப்படின்னு சொல்லக்கூடிய கதை, அனுமாரனுடைய ஆயுதமான கதையை வந்து ஒரு கையில வச்சுட்டு இருக்காராம். இக்ஷு கார்முகம். இக்ஷு என்றால் கரும்பு, கார்முகம் என்றால் வில்லுக்கு பேர் கார்முகம்னு பேர். இக்ஷு கார்முகம் அப்படின்னா கரும்பாலேயே செய்யப்பட்ட ஒரு வில்ல வந்து ஒரு கையில வச்சிருக்காராம். சக்கராப்ஜ சக்கரஹா, மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய கையில வச்சிருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் மாதிரியே வந்து ஒரு சக்கராயுதம் ஒரு கையில வச்சுட்டு இருக்காராம். அப்ஜம். அப்ஜம் அப்படின்னா கமலம் அப்படின்னு அர்த்தம். கமலம்னா தாமரை, சிகப்பு தாமரை ஒரு கையில வச்சுட்டு இருக்காராம். பாஷ. பாஷகா அப்படின்னா பாசக்கயிறு. நம்ம செய்யக்கூடிய பாவங்களெல்லாம் போக்குறது எதுனா இந்த பாசக்கயிறு மூலியமா தான் சுவாமி வந்து நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்லாம் வந்து நீக்கிறாரு. நீலோத்பல புஷ்பம் என்ன சொல்லக்கூடிய பூ வகைகள்லயே வசத்தியான உயர்ந்த விநாயகருக்கு பிடித்தமான நீல நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான பூவினுடைய பேரு நீலோத்பலம் அப்படின்னு பேரு. விரீஹ்யக்ரம். விரீஹி அப்படின்னா நெல்லுன்னு அர்த்தம். அக்ரம்னா அதனுடைய நுனின்னு அர்த்தம். விரீஹ்யக்ரம் அப்படின்னா நெல் கதிர். அந்த நெற்கதிரை ஒரு கையில வச்சுட்டு இருக்காராம். ஸ்வவிஷான. ஸ்வ அப்படின்னா தன்னுடைய, விஷானம் அப்படின்னா தந்தம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பெரியவர்கள்லாம் வந்து வேடிக்கையா ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க. நம்மலாம் வந்து இப்ப ஒரு பரீட்சையோ ஒரு பாடமோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு கையேடுல வந்து நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா நமக்கு வந்து லேக்கனின்னு சமஸ்கிருதத்துல வந்து ஒரு பெண்ணுக்கோ பென்சிலுக்கோ லேக்கனி அப்படின்னு பேரு. அந்த பெண்ணையோ பென்சிலையோ உபயோகப்படுத்தி நம்ம வந்து ஒரு ஏடுல வந்து நம்ம இதை எழுதுற ஒரு வழக்கம் உண்டு. எழுதிட்டு அதை எழுதுற வரைக்கும் எழுதுவோம். அதனுடைய அந்த மைய தீர்ந்துடுத்துனா நம்ம அதை தூக்கி போட்டுடுவோம். ஆனா இந்த உலகத்திலேயே தன்னுடைய பெண்ணை என்னதான் வந்து தீந்து போனாலும், மையே தீந்து போனாலும் தூக்கி போடாத ஒரே ஒரு மகனீயர், ஒரு உன்னதமான ஒரு நபர் யாருன்னா விநாயக பெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னு நாங்களாம் வந்து கேட்டிருக்கோம். கேட்கும் போது மகாபாரதத்தை வந்து வியாச பகவான் சாட்சாத் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரமான வியாசாச்சாரியர் வேதவியாசர் வந்து மகாபாரதத்தை சொல்ல விநாயக பெருமான் அதை அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து அதை எழுதிண்டே வந்தாராம். எழுதிண்டே வரும்பொழுது அந்த அவருடைய அந்த கையேட்டில் எழுதக்கூடிய அந்த பெண்ணுடைய மைய வந்து தீர்ந்து போயிடுதான். அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் கூட அவர் வந்து எதை பத்தியுமே கவலைப்படாம அவருடைய ஒரு தந்தத்தையே ஒடிச்சு அந்த மகாபாரதத்தை எழுதி நல்லபடியா பூர்த்தி பண்ணி கொடுத்தாராம். பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டோம். அவர் நம்மள மாதிரி வந்து அவருடைய பெண்ணான அந்த தந்தத்தை தூக்கி போடாம அவர் கையிலேயே வச்சுட்டாராம். அதனாலதான் இன்னைக்கும் வந்து தந்தம் வச்சிருக்க விநாயகர்லாம் வந்து கையில விநாயகருக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தந்தம் வந்து வச்சுட்டு இருப்பாரு. விநாயகருக்கு 2 தந்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒடிஞ்ச தந்தமும் இருக்கும். அந்த தந்தத்தினுடைய கதை எதுனா, மகாபாரதம் எழுதும் போது இந்த மாதிரி அந்த மைய தீந்து போனதுனால அவருடைய தந்தத்தை ஒடிச்சுட்டார். அப்பேற்பட்டதான ஸ்வவிஷான அவருடைய தந்தத்தையும் ஒரு கையில வச்சுட்டு இருக்காரு. கடைசியாக ரத்தன கலச, ஒரு குடத்து நிறைய விலை மதிப்பில்லாத ரத்தனங்களால பூரிக்கப்பட்ட ஒரு கலசத்தை ஒரு கையில வச்சுட்டு இருக்காராம். இப்ப ஏற்பட்டதான 10 கரங்கள்ல 10 விதமான பொருட்கள் வச்சுட்டு இருக்காராம். பீஜாபூர பழம்னு சொல்லக்கூடிய விதை நிறைந்த பழம், கதை, கரும்பாலான வில்லு, சக்கரம், தாமரை புஷ்பம், பாசக்கயிறு, நீலோத்வல புஷ்பம், நெற்கதிர், அவரனுடைய தந்தம், கடைசியா 10ஆவதாக ரத்தனங்களால பூரிக்கப்பட்ட கலசம். இப்பேற்பட்டதான இந்த 10 விதமான ஆயுதங்களையும் தன்னுடைய கையில வச்சுட்டு 10 கைகள் அப்படின்னு இதுல இருந்து நமக்கு தெரியாது. ரத்தன கலச புரோத்யத் கராம்போருகா தேயோ வல்லபயா ச பத்மகரையா. வல்லபை என்று சொல்லப்படக்கூடிய அவரனுடைய மனைவியை வந்து அவரனுடைய மடியில வந்து அமர்த்தி கொண்டு அந்த அம்பாள் வந்து ஒரு கையால சுவாமி விநாயகரை வந்து அணைச்சிண்டு இன்னொரு கையாலால தாமரை புஷ்பத்தை கையில வச்சுட்டு வீட்டு இருக்காளாம் அந்த அம்பாள். தேயோ வல்லபயா ச பத்மகரையா ஆஸ்லிஷ்டோ ஜுவலத்பூஷயா.
நிறைய பார்க்கறதுக்கே ரம்யமா இருக்கக்கூடிய ஆபரணங்களால சுவாமியும் அம்பாலும் வந்து அலங்காரம் பண்ணின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம். ஆஷ்லிஷ்ட ஜுலத் பூஷையா விஸ்வோத்பத்தி, விஸ்வ உற்பத்தி, உலகத்தையே உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி படைத்தவரா விநாயகர் பெருமான். உற்பத்தி அப்படின்றது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமா விநாயகர் பெருமானால உருவாக்கவும் முடியும். அந்த உருவாக்கிய விஷயத்த வந்து பத்திரமா அவரால் காப்பாற்றவும் முடியும். அதே சமயத்துல அந்த விஷயம் வந்து அதர்ம மார்க்கத்துல போகிறது அப்படின்னா அந்த விஷயத்த சுவாமி விநாயகரால அழிக்கவும் முடியும் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். விஸ்வோத்பத்தி விபத்தி, அதாவது காக்கிறது. சம்ஸ்திதிகரஹா, நேரம் வரும்போது அழிக்கிறது. விக்னேஸ்வர இஷ்டார்த்ததா, இப்பேற்பட்ட விநாயக பெருமானே எங்களுடைய இஷ்டங்களை, இஷ்டார்த்ததா இஷ்டங்களை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த தியான ஸ்லோகத்துக்கு ஏற்ப விநாயக பெருமானை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய நாளானது நமக்கு ஒரு இனிய சுவையான நாளாக அமையணும்னு எல்லாம் வல்ல நமது ஆசிரமத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய அன்னை பிரத்யங்கிராவுடைய அனுகிரகமும், நமது ஆசிரமத்துல ஆதியிலிருந்தே இன்று அளவும் நமது ஆசிரமத்தையே வந்து இந்த அளவுக்கு ஒரு லோக பிரசித்தமா உலக புகழ் பெற்றதா மாற்றிய நமது பிரளய விநாயகருடைய திருப்பாதங்களை போற்றி இன்றைய நாளானது ஒரு இனிய நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். நமஸ்காரம்.